அனைவருக்கும் மதிய நேர வணக்கம். ஸ்ரீ லட்சுமி பிரசன்ன ஜோதிடம் 4வது மாதாந்திர ஜோதிட ஆய்வு கருத்தரங்கம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஆய்வு கருத்தரங்கில் பல்வேறு ஜோதிட வல்லுநர்கள் இதற்கு முன்னாடி வந்து பேசிட்டு போன அத்தனை ஜோதிட வல்லுநர்களுக்கும் பேச வருகை தந்து கொண்டிருக்கும் அத்தனை வல்லுநர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 1990 90லேருந்து 2001, 2 இந்த 5க்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலங்களுக்கு 90லேருந்து 2000க்குள்ளே பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஒரு சவாலாகவே இருக்குது. அப்போ ஏன் இந்த திருமணங்கள் எல்லாமே சவாலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலகட்டங்கள் எல்லாமே அவர் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனை ஏற்கனவே ஐயா பேசும்போது பார்த்தீங்கன்னா தாமத திருமணத்தை தான் பேசியிருக்காரு, ரவிச்சந்திரன் ஐயாவும் பேசியிருக்காரு. இந்த திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு சிலருக்கு ஒரு திருமணம் நடக்குது, ஒரு சிலருக்கு 2 திருமணம் நடக்குது, ஒரு சிலருக்கு பலதரப்பட்ட திருமணங்கள் நடக்குது, இல்லைனா பல்வேறு தொடர்புகள்லாம் ஏற்படுது. அப்போ இந்த ஜாதக ரீதியாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு திருமண அமைப்பு வேணும் அப்படின்னா ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு சிறப்பான அமைப்பு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாவே சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாத கனியாகவே செயல்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறுது. அந்த திருமணம் நடைபெற்றாலும் அந்த திருமணம் கடைசி வரைக்கும் வந்து நீடிப்பது இல்லை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஜாதகர்கள் வந்து சந்திக்கக்கூடிய சூழல்லாம் ஏற்படுது. அப்போ இந்த திருமண பாவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 7ஆம் பாவத்தை தான் சொல்லுவோம். அப்போ லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் எப்படி இருக்குது, எந்த லக்னமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம்னு போட்டிருப்பாங்க, அதிலிருந்து 7ஆம் பாவத்தை தான் சொல்லணும். அந்த 7ஆம் பாவகம் அல்லது 7ஆம் பாவக அதிபதி எங்கே போய் நிற்கிறாரு, உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு, அதை தொடர்புகளை ஏற்படுத்தி 2, 7, 11ஆம் இடம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா கெட்டு போகாமல் இருந்தா அப்படின்னா கெட்டு போகாமங்கிறது பார்த்தீங்கன்னா பாவக்கிரகங்களோட சேர்க்கையில் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை நல்லறமாக அமைஞ்சிருது. அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அப்போ இந்த 7ஆம் அதிபதிக்கும் 3ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கும்னா கண்டிப்பாக தொடர்பு இருக்கணும். ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா 3ஆம் அதிபதி தொடர்பு இல்லாமல் திருமணம் நடைபெறாது. ஏன் இந்த 3ஆம் அதிபதி தான் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர், வீரிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த 3ஆம் அதிபதி தான். இப்போ ஜாதக கட்டத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 12 பாவங்கள் உண்டு, 9 நவகிரகங்கள் உண்டு, 27 நட்சத்திரங்கள் உண்டு. இத்தனையும் இருந்தாலும் இந்த 12 ராசி கட்டங்கள் பார்த்தீங்கன்னா முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்காக எடுத்துக்கிட்டாலும் அடுத்த 7 கட்டம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகவே எடுத்துக்கலாம். ஒரே ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கு உண்டு. கண்டிப்பாக ஜாதகம் சொல்ல முடியும் 8ஆம் இடம் கெட்டு போச்சு சார் அப்படின்னு சொல்கிறோம். 8ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அப்போ அங்கே நல்லது இருக்கு இல்லையா? அப்போ 8ஆம் பாவத்தையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய சூழல் இருக்குன்னா கண்டிப்பாக உண்டு. 8ஆம் அதிபதி தசா நடக்குது, 8ஆம் அதிபதி புத்தி நடக்குது. அப்போ வந்து 8ஆம் அதிபதி தசா புத்தி நடக்கும்போது எல்லாமே கெட்டதே நடந்துருமா? அப்போ மனைவிக்கு 2ஆம் ஸ்தானம் இல்லையா, வாக்குஸ்தானம் இல்லையா? அப்போ என்ன பண்ணும்? அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னா வாயை மூடிட்டு இருந்தாவே பிரச்சனை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது வந்து அரசியலுக்காக வந்து சொல்ல வரல, இது சர்ச்சைக்கான விஷயமாக சொல்ல வரல. அரசுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அரசு வந்து ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது துணை அமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நேற்றுக்கு கிட்ட தமிழகம் முழுவதும் அவரை பற்றி தான் பேசி இருந்துச்சு. அப்போ அதுக்கு 8ஆம் பாகம் இயங்குச்சா இல்லையா, அதுக்கு தான் இப்போ சொல்ல வரோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 8ஆம் பாகத்தை இயங்குதா இல்லையா? நேற்றுக்கு ஃபுல்லாகவே 8ஆம் பாகம் தான் இந்திய தமிழ்நாடு முழுக்க எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாகத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ 8ஆம் பாகம் அந்த காலகட்டங்கள் எப்படி நிகழ்து? அப்போ நேற்று நடந்த சம்பவத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். நேற்று சந்திரன் எங்கே இருந்தார்? சனியோட பிடிப்பில் நெருங்கி பாகத்தில் போய் உட்கார்ந்துருந்தார் இல்லையா? அப்போ சனி கூட நெருங்கி போகும்போது எல்லாமே மனோக்காரன் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு. அது அவரோட ஜாதகத்துக்கு அது பலகீனமாக இருந்திருக்கு, அதனால பிரச்சனையை கொடுக்குது. பிரச்சனையை கொடுத்தாலும் அது சாதகமாக ஒரு நல்ல நிலைமையை திரும்ப கொடுக்குதானா கொடுக்குது. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நேற்று மறியல் பண்ணவங்களை கிட்டத்தட்ட ஒரு நேரம் 500 பேர் பக்கத்தில் ஒரு மறியல் பண்ணாங்க. ஒரு 100 பேர் மட்டும் அந்த மறியல் பண்ணவங்கள போய் அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அவங்க ஜாதகத்தில் நானும் அங்கே போயிருக்கிறேன், போயிட்டு ஜாதகத்தை ஆய்வுக்காக தான் போனேன். நான் மதியம் ஒரு 2 மணிக்கு போனேன். எல்லாத்தையோட ஜாதகத்தையும் வாங்கி ஆய்வுக்காக போட்டு பார்க்கும்போது எல்லாமே 8ஆம் அதிபதி தசாபுத்தி வந்து அந்தரம் சூட்சமம் அதில் பிராணன் இது தொடர்பு பெறுது. அந்த உள்ள இருக்க 65 பேருக்கு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் நேற்றுக்கு. அந்த டெஸ்ட் பண்ணதுல அப்ப 8ஆம் பாகத்தில் கெட்டு போனவங்க உள்ள மட்டும்தான் அந்த 8 மணி நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. 9 மணிக்கு தான் சில இடத்துல 9, 10 மணி வரைக்கும் தான் விட்டுருக்காங்க. அப்ப அந்த பாவக ரீதியாவே பார்த்தீங்கன்னா தசா புத்தி அந்தரம் சூட்சமத்தில் வந்து 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டவங்க மட்டும்தான் நேற்று உள்ள இருந்தாங்க.
அப்ப அதுல சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அதாவது புகழ்பெற்ற அரசியல்வாதிகள் இருப்பாங்க, சாதாரண கட்சி தொண்டர் இருந்திருப்பாரு, கட்சிக்காக விசுவாசின்னு இருப்பாங்க. அப்ப அத்தனை பேர்த்தோட ஜாதகத்திலேயே அந்த தொடர்பு இருக்கான கண்டிப்பா இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த 8ஆம் பாவத்தை சொல்றோம். அப்ப நம்ம 8ஆம் பாவத்தை டச் பண்ணாம ஒரு திருமண வாழ்க்கையை நிர்ணயம் செய்ய முடியாது. அப்ப ஒரு குழந்தை நம்மளோட ஜாதகர் 2ஆம் பாவம் தானம் வாக்கு குடும்ப சார்ந்த சொல்றோம். 3ஆம் இடத்து தைரியம் வீரிய ஸ்தானம். ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் தைரியம் வேணும், வீரியம் வேணும். எப்படி காதல் வரும்? 3ஆம் பாவ தொடர்பு இல்லாம காதல் வராது. அப்ப 3ஆம் பாவத்தை தொடர்பு படுத்தினாதான் 3, 7, 11 தொடர்பு வேணும். ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு சார் அப்படின்னா அவனுக்கு 3ஆம் இடம் நல்ல வீரியமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லணும். பையன் கொஞ்சம் முன்னாடி பேசும்போது பரதநாட்டியம் பேச பார்த்தீங்களா, 3, 9 தொடர்பு இருந்தாதான் பரதநாட்டியமே ஆட முடியும். ஐயா கடைசி ஒருத்தர் பேசிட்டு போனார் இல்லைங்களா, 3, 9 தொடர்பு இருந்த மட்டும்தான் பரதநாட்டியம் சிறப்பாக ஆடுவாங்க. ஏன்னா 3ங்கிறது கை, 9ங்கிறது என்னது, இடுப்பு பாகத்தை, அந்த தொடை இடைப்பகுதி சொல்லக்கூடிய அந்த பாகத்தை சொல்லக்கூடியது. அப்ப அந்த உடல் நனிலம் எங்கிருந்து வருது? நவகிரகங்களும் நம்மளோட உடம்புலயும் இருக்கு. நவகிரகங்களோட தொடர்புல எந்த பாவகம் தொடர்பு அதிகமா இருக்கோ அந்த பாகம் நம்ம செயல்படுத்தும், எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகும். அப்ப அந்த மாதிரி இந்த திருமண பாக்கியத்துல 2, 7, 11 பாவங்கள் சிறப்பாக இருந்தால் ஒரே திருமணம் நல்ல திருமணமா அமைஞ்சு போச்சு. சூப்பர். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிவாஜி, ஒரு சிலர் இன்னைக்கு சாதாரண மக்களை சொன்னோம்னா தெரியறது கிடையாது யாருக்குமே. இப்ப சிவாஜி கணேசன் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு கும்பலக்கணம் சரிங்களா. அவரோட ஜாதக கட்டத்தை மட்டும் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் உங்களுக்கு. அவர் பாத்தீங்கன்னா கும்பலக்கணம், 3ஆம் இடத்துல குரு சந்திரன், 4ல ராகு, 5ல செவ்வாய், 8 அவரோட 8ல சூரியன், 8ல சூரியன், புதன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா 9, 10 தொடர்பு பெற்று 9ஆம் இடத்துல இருக்கும். அது 9ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்புலாகி 9ஆம் இடத்துல இருக்கும். சனிக்கு எது 10ல இருக்கும். அப்ப இவரோட 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 7ஆம் இடங்குள்ள சூரியனும், குருக்கும் சூரியனுக்கும் பாத்தீங்கன்னா மறைமுக தொடர்புல இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கும் குரு, இங்க பாத்தீங்கன்னா சூரியன் அவருக்கு 6ஆம் இடத்துல இருக்கும். ஆனா வீடு கொடுத்த புதன் சுக்கிரனோட சேர்ந்து அந்த குருவோட பார்வையில் இருந்ததுனால அவருக்கு திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கொடுக்கல. ஒரே திருமணம் தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிட்டார். அவருக்கு மறைமுக தொடர்புகளோ எந்த ஒரு சம்பந்தமோ ஏற்படல. அவரும் இந்த துறையில நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா 3ஆம் இடத்துல குரு சந்திரன். அதுதான் அவர் என்ன பண்ண பல விதமான கேரக்டர், நவரசனா அதான் சொல்றேன், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய தன்மையை அவருக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இந்த இடத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா புதன் சுக்கிரன் எங்க இருப்பாரு? 9ஆம் இடத்துல இருப்பாரு. 3ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருப்பாரு. அப்ப அவர் எந்த கேரக்டர் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி திறமையா நடிச்சு அவரோட பேரும் புகழ் இன்னை வரைக்கும் நிகழ்ச்சி நிற்குதுன்னா காரணம் என்ன? அப்ப 3, 9 கூட தொடர்பு, திருமண வாழ்க்கையிலேயே அவருக்கு 3, 9 தொடர்பு ஏற்பட்டு அவர் இருக்கிற வரைக்கும் சரி, இறந்த பிறகு அவர் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பேரு புகழோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இது ஒரு யோகம் தான். அதே இன்னொரு சினிமா நடிகரோட ஜாதகத்தை எடுத்துக்குவோம். NTR தெரிஞ்சிருக்கும், ஆந்திரா மாநிலத்தில் தலைவர், என்னது முதலமைச்சராக இருந்தவர். அவரும் சினிமா துறையில புகழ் பெற்றவர். அவரும் ஒரு நடிகர் தான். அவரோட லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலா லக்னம், லக்னத்திலே குரு, லக்னத்திலே சந்திரன், 7ல சுக்கிரன், சூரியன் புதன் சேர்ந்து 8ல இருக்கும். சனி பகவான் இங்க என்ன அமைப்புல இருக்காரு அப்படின்னா 12ஆம் இடத்துல இருப்பார். அப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பான்னு தெரியாது இல்ல, அவருக்கு 2 திருமணம். இவரும் ஒரு கலைத்துறை சார்ந்தவர் தான். இவருக்கு அப்ப கலைத்துறை இவருக்கு நல்லா ஃபேமஸா இருந்தார் அப்படின்னா என்ன காரணம்? 3ஆம் அதிபதி குரு லக்னத்துல இருந்து அந்த சுக்கிரனை பார்க்கிறாரு, குரு சந்திரனோட சேர்ந்து பார்க்கிறாரு. அப்ப இந்த பலதரப்பட்ட யோகங்கள் இங்க கொடுத்து நல்ல ஒரு பிரபல யோகத்தையும் கொடுத்துரு, ஒரு மாநிலோட முதலமைச்சருங்கிற அந்தஸ்து கொடுத்துச்சு. சினிமா துறையில வெற்றி அடைஞ்சாரு. திருமண வாழ்க்கையிலையும் நல்லா ஜெகஜோதியா இருந்தார். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருந்துச்சு அவருக்கு. ஆனா குறிப்பிட்ட கால வயதிற்கு மேல 2வது திருமணத்துக்கு போகுது. அப்ப 2வது திருமணத்தை எதை குறிக்கக்கூடியது? 11ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கும் அவருக்கு. எந்த வயசுல கல்யாணம் பண்றாரு? 70வது வயசுல. எத்தனாவது வயசுல? 70வது வயசுல 2வது கல்யாணம் பண்றாரு. அப்ப இங்க 2, 7, 11 தொடர்பு ஏற்படுதா? அப்ப 2வது திருமணத்துக்கு போகக்கூடிய காரணம் 11ஆம் இடத்துல சிலர் 9ஆம் இடம்னு சொல்றாங்க, சிலர் 11ஆம் இடம்னு சொல்றாங்க. நான் எடுத்துக்கிட்டது எல்லாமே 11ஆம் இடத்துக்கு தான் நான் என்னோட ஆய்வுக்காக நான் எடுத்துக்கிட்டு வரேன். அந்த 11ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால, ராகுனா என்னது? வயதானவங்க தோற்றத்துல லேட்டா. அந்த சூரியன் எங்க இருக்காரு? அது ஜாதகத்துல சூரியன் புதன் 9ஆம் அதிபதியோட சேர்ந்து சூரியன் புதன் 8ல இருப்பாரு. 8 கூடிய சுக்கிரன் லக்னத்துல 7ல இருப்பாரு. அப்ப தொடர்பு பெறுதா இல்லையா?
அந்த பாவக தொடர்புகள் இல்லாம இரண்டாவது திருமணம் ஒருத்தருக்கு நடைபெறவே வாய்ப்பே இல்லை. அப்ப இரண்டாவது திருமணம் நடைபெறுது அப்படின்னா அந்த இரண்டாவது திருமணத்துக்கு நடைபெறது கூட விதிகள் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியோட பாதிப்படைந்து 7ஆம் அதிபதி அங்க சுக்கிரன் என்ன நட்சத்திரம் இருக்கும், கேதோட நட்சத்திரம் இருக்கும். அந்த கேது பார்த்தீங்கன்னா 5ல் இருப்பாரு. அப்ப அந்த பாதிப்புகளை கொடுத்து தான் இரண்டாவது திருமணத்துக்கு அவரோட மனைவி இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிறகு அவர் இரண்டாவது திருமணத்துக்கு 70வது வயசில் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அப்ப இவருக்கு இரண்டாவது திருமணத்துக்கு வழிவகுக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் கேதோட தொடர்பு ஏற்பட்டு அந்த சந்திரன் அந்த செவ்வாய் வீட்டோருக்கு இருக்கக்கூடிய கேது பகவான் தொடர்பு ஏற்படுது, செவ்வாய் வீட்டோட சுக்கிரன் தொடர்பு ஏற்படுது. அவருனால 2 திருமணம் அவருக்கு ஏற்பட்டுருச்சு. சரி, ஒரு திருமணமே இல்லை சார், கல்யாணத்துக்கு 1 சொல்லிட்டீங்க, 2 சொல்லிட்டீங்க, 3 சொல்லணும் இல்லையா? அப்ப அடுத்தது 3 திருமணம், பலதரப்பட்ட திருமணம் அமைப்பு இருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு 3 திருமணம் ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி காதல் திருமணம் செய்யறாங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்காவே தங்கச்சியும் சேர்த்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்குவாரு. அக்காவும் இருக்காங்க, தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்குவாரு. அப்ப இந்த விதி விலக்கு இருக்கும் இல்லையா? அப்ப 5-7 தொடர்பு பெற்று 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு 9ல் போய் உட்கார்ந்து இருக்கும்போது 7க்கு 3ஆம் இடம் யாரு? சகோதரி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. அதே சுபகிரக தொடர்பு இருந்தா அக்காவும் கட்டிக்குவாரு, தங்கச்சி கிடையாது. அதே பாவகிரக தொடர்பு ஏற்பட்டதுன்னா வெளியில இருந்து ஒரு பொண்ணு உள்ள வரும். அப்ப அது என்ன பண்ணும்? காதல் திருமணத்தையும் கொடுக்கும், மறைமுக தொடர்புகளையும் கொடுக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அங்க ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்குமானா கண்டிப்பா இந்த திருமண வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அது இங்க நடந்தது. ஒரே வீட்டில் பிறந்த 3 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அவர் மீடியேட்டரா இருந்தாலும் செயல்பட, அவருக்கு 3ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் அவருக்கு அது கேமரா எடுத்தவர் அக்காவும் கல்யாணம் பண்ணாரு, தங்கச்சியும் கல்யாணம் பண்ணாரு, சகோதரி 3 பேரையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிட்டார். அப்ப அவருக்கு கூட 3ஆம் இடம் சிறப்பா இருக்குன்னு தானே. அப்ப 3, 7, 5, 11ஆம் பாவத்துல 9ல் போய் தொடர்பு பெற்றிருக்கும். அவரோட ஜாதகம் நம்ம கையில இல்ல. இது நம்ம மேலோட்டமா பார்க்கும் போது இல்ல, அவரோட ஜாதக அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப 3வது திருமணம் ஏற்படுது அப்படின்னா ஒருத்தருக்கு 7, 5, 9 7ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 5, 11 தொடர்பு, 5, 7, 11 தொடர்பு இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து 1, 7ன்னு சொல்ற ராகு கேதுகள் தொடர்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா 3 திருமணம் நடக்கும். இல்லைன்னா கள்ளத்தனமான திருமணம் நடக்கும். சரிங்களா? சரி, அப்ப ஜாதக தொடர்புகள், அப்ப திருமணமே இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏன் ஏற்படுது? 90ல பிறந்தவனுக்கு கல்யாணமே நடக்கல, அதுக்கு முன்னாடி பிறந்தவனுக்கு பலதரப்பட்ட திருமணங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. 2000க்கு அப்புறம் பிறந்தவனுக்கு எல்லாமே கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப 90க்கும் 2000க்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் ஏன் நடக்கல அப்படின்னா பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்களோட தொடர்புலேயே நிறைய கிரகங்கள் இருக்கும். இந்த 90, 91, 92, 93, 94 ஜாதகம்லாம் நீங்க நிறைய நல்லா பார்க்கணும். இதுல சில ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா வீரியம் 3ஆம் ஸ்தானம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாவே அங்க வீரியம் இருக்காது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா விந்து உற்பத்திகள் ஏன்னா பச்சையா சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் நடக்கிறது காரணமே 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடம் கெட்டு போயிருந்தா அவனுக்கு திருமணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். வேணும் அதுக்கு வேணுமா ஒரு ஜாதகம், உதாரண ஜாதகம் போறோம், 1965 பிறந்த ஜாதகத்தையே போடுறோம் உங்களுக்கு. அப்ப இந்த தாமத திருமண அமைப்புல இவ்வளவு பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கு. அப்ப திருமணமே நடக்க மாட்டேதுன்னு சில சொல்றாங்க இல்லையா? ஏன் திருமணம் நடக்கல அப்படிங்கிறதுக்கான விதி விலக்குகள் இதுதான். அப்ப திருமணத்துக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜோதிடர்கள் ஆய்வு செய்யும் போது எல்லாம் 12 பாவத்தையும் ஆய்வு செய்யுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா பொண்ணுக்கு 7 பாவகம், பையனுக்கு 7 பாவகம் ஒரே ஜாதகத்திலேயே இருக்கு. ஃபீஸ் ஜாஸ்தியா வாங்கணும். சரிங்களா? அப்ப திருமண பொருத்தம் வாங்கும் போது 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு பொருத்தம் பார்க்காம 1000, 2000, 10,000 சொல்லிட்டு பொருத்தம் பார்த்து தெளிவா பார்த்து கொடுங்க, தெளிவா இருக்கும். சமீபத்தில் போன மாசம் ஆனி மாசத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. ஆனி மாசத்துல 5-7 ஒரு முகூர்த்தம், நல்ல ஒரு பிரம்மாண்டமான முகூர்த்தம். அது நிறைய கல்யாணம் நடச்சு குடிச்சுது. அதுல பொண்ணுக்கு மட்டும் பொண்ணு பூனேல வேலை பார்க்குது, பூனேல வச்சு ஜாதகம் பார்க்குறாங்க, பையன் பெங்களூரு. அந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் டீச்சரு, 2 பேருமே டீச்சரு. அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது அவங்கள்ட்ட சொல்றேன், சார் பையன் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தசாபுத்தியில கேதுவோட அந்தர சூச்சம் நடக்குது, 30 நாள் டைம் சரி கிடையாது. ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த பொண்ணும் பையனும் இந்த ஆடி மாசம் வரலாம் பிரிஞ்சு வச்சிருவீங்க, கரெக்ட். ஆனா குடும்பத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும். இந்த பொண்ணு மாமியார் கூட ஒத்து போகாது. அதே இன்னொரு விஷயம், உங்க பொண்ணு உங்க கூடயும் ஒத்து போகாதுங்க அப்படின்னு. ஆமா சார், திருப்பி 2வது தடவை திருப்பி வந்துட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தாங்க, அது நடந்துகிட்டு இருக்கு. திரும்பி அதே விஷயத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா வந்த ஓரை சுக்கரன் சந்திரனோட தொடர்பு பெற்ற கூட ஓரையில வந்திருக்காங்க. அப்ப மாமியார் சண்டை இருக்குமா இருக்காதா?
மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையான்னு கேட்குறோம். ஆமா சார், அதுக்கு தான் வந்ததேன் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், அதில் ஒன்றும் புதுசாக கிடையாது. அதனால இன்னொரு 15 நாள், இந்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பிரிச்சுருங்க. இல்லை ஆவணி பிறந்தாலும் நீங்கள் அனுப்பாதீங்க, தனி கொடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே பொருத்தம் பார்க்கும் போதே நம்ம சில விஷயங்கள் சொல்லியாச்சு. அதை சொன்னதனால திருப்பி சண்டைன்னு வரும்போது நம்மள்ட்ட சொல்ல முடியுது அவங்களால ஆணித்தரமாக இது பிரச்சனை இருக்குப்பா, இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி சில திருமண பொருத்தங்கள் விஷயங்கள்ல நிறைய விதி விலக்குகள் உண்டு. அதாவது நீங்க எந்த முறையில வேணாலும் பாருங்க, கேபி முறையில பாருங்க, ஏஎல்பி முறையில பாருங்க, பாரம்பரியத்தில் பாருங்க, நாடியில பாருங்க, எத்தனை விதிகள் இருக்கு. கடல்கள் ஒண்ணுதான், ஆறுகள் தான் பல்வேறு இடத்துல இருந்து கடலுங்கிற நதிகளை சங்கமிக்குது. அதனால திருமண பொருத்தம் எங்க சரியான முறையில பார்த்தா எங்கேயுமே தப்பு நடக்காது. அது நடந்தா இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களே காரணமாகும்னு சொல்றதுக்கு வாய்ப்பு வந்தாலும் வரும். ஏன்னா திருமண பொருத்தம் நீங்க தானே பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த திருமண பொருத்த விஷயங்கள்ல ஜோதிடருக்கு ஜோதிடர் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அந்த விஷயங்களை எதிர்காலத்தை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதற்கான மெனக்கட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நாமளும் வெற்றி பெறலாம், நம்ம வாடிக்கையாளரையும் வெற்றி பெற வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரே ஒரு உதாரண ஜாதகம், திருமணமே இல்லைங்கிறதுக்கு மட்டும் ஒரு ஜாதகத்தை சொல்லிட்டு நிறைவு செஞ்சுக்கிறேன். ஜாதகத்தை கொடுக்குறாரு. ஜாதகத்தை கொடுத்த உடனே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் திருமணம் ஆகாதவர்களாம் இன்னும் ஜாதகரே இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இதில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது பிரசன முறை இதெல்லாம் போட்டு வச்சுக்குவேன் நான். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜாதகத்தை கொடுத்தோடனே நம்ம பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருந்தோம்னா என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? திருமணமே இல்லைங்க, குழந்தைய பற்றி எங்கடா பேசுகிறேன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அதுக்காக தான் இது கொடுத்தது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இங்கே செவ்வாய் ராகு இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்ல, பிரச்சனை கொடுக்கு நீசத்துல இருக்கு. அடுத்து திருமணமே இல்ல. 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா 3 கூடிய சுக்கிரன் இங்க பாத்தீங்கன்னா அங்க 11 12ஆம் இடத்துல. அது 3ஆம் அதிபதி 6 8 12ல மறைந்தாவே திருமணம் நடந்திருக்கான்னு முதல்ல பரிசோதிக்கணும். 3ஆம் அதிபதி 6 8ல போய் மறைஞ்சுச்சுனாவே கண்டிப்பா பிரச்சனை உண்டு. அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன சாரத்தில் இருந்துச்சு அப்படின்னா பூரட்டாதி குரு சாரத்தில் இருக்காரு. இந்த குரு எங்க இருக்காரு? லக்னத்திலே இருக்காரு. லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தை பாப்பாரு. 7 கூடிய புதன் எங்க இருக்காரு? 2ஆம் இடத்துல இருப்பாரு. அந்த 2 கூடிய புதன் கேதுவோட சாரத்தில் இருக்காரு. கேது சனி கேதுவோட தொடர்பு பெற்றிருக்கும். அப்ப இவருக்கு திருமணம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா காதல் மட்டும் ஒண்ணு இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன ராகு 5ல வந்திருக்காரு இல்லையா, மறைமுக காதல் வந்திருக்கும். அதுவும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பொண்ணுல ஏதாவது அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னா நீங்க அந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பீங்களான்னு கேட்டேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுச்சு, நான் விரும்பல சார் அப்படின்ட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் தான் 4 ஜாதகம் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு, பையில இவ்வளவு ஜாதகம் கொண்டு வந்தார், குடும்ப ஜாதகமே அழுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா எடுக்கிறாரு. அப்ப ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா, 63 வயசு ஆச்சு, இவருக்கு புள்ள பிறந்திருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், கட்டி கொடுத்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க, நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா அங்க என்ன நடந்திருக்கும்? கல்யாணமே இல்லை. இது உங்களோட ஆய்வுக்கு எடுத்துங்க. வாய்ப்பு கொடுத்த இன்னைக்கு லட்சுமி பிரசன்ன ஜோதிடம் அம்மா அவர்களுக்கும் கவிதா லட்சுமி அவர்களுக்கும் இந்த ஜோதிட கருத்தரங்கு நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை நல்வுலங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடர்கள ஒற்றுமை.